புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லை. இதையெல்லாம் உங்களுக்கு மட்டுமா தெரியும்? இது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. இது காவல்துறைக்கு தெரியாதா? விஜயை பார்க்க வருகிறவர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற மோகத்தில் வருகிறது ஒரு கூட்டம். அரசியல் கட்சி அவர்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த பேட்டர்னில் வராமல் காமனாக குழந்தைகள் வந்துடுது. இல்லை விஜய் வராரு பக்கத்தில் என்னை கூட்டு போங்கன்னு ஒரு குழந்தையோட அம்மா சொன்னால் அவங்க வராங்க. இப்படியான கூட்டமாக அது வருது. அப்படி வருகிற போது அதை கண்காணிக்க வேண்டிய முழு பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதை செய்ய தவறி இருக்கிறதுனா அப்போ எதிர்க்கட்சி தலைவர் மிகச்சரியாக சொல்கிறாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் கட்சி ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை ரோட்டுக்கு வருது, பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறை பொறுப்பு தானே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில் மிகச்சரியான உதாரணத்தை அவர் வைத்தார். சார், இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டத்தினுடைய அடர்த்தி அதிகமாக வந்து கொண்டு இருக்கிற போது அந்த கூட்டத்தை ரத்து செய்வதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்குதுல்ல. நிச்சயமாக ரத்து செஞ்சுருக்கலாமே.